அமானுஷ்யங்களை பற்றி கதைகளிலும் பிறர் அனுபவங்களிலும் மட்டுமே இதுநாள் வரையில் கேட்டு வந்திருந்த ஆதித்யன் முதலில் அவற்றை தன் கண்ணெதிரே கண்டபோது தன் கண்களை தன்னாலேயே நம்ப முடியாமல் நின்றான். நள்ளிரவு நேரத்தில் 6 மந்திரவாதிகள் அந்த அத்துவான காட்டிற்குள் யாகம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களை சுற்றி எங்கு பார்த்தாலும் எலுமிச்சம்பழங்கள், மலர்கள், சாம்பிராணி புகைதான் தென்பட்டது. நெற்றி நிறைய குங்குமம் ஒப்பிக்கொண்டு சிவந்த விழிகளுடன் மிரட்டும் பார்வையுடன் கடினமான மந்திரங்களை உச்சரித்தபடி அவர்கள் காட்சியளித்தனர். அந்த மந்திரவாதிகளின் முகத்தோற்றமும் அவர்கள் மந்திரம் உச்சரிக்கும் விதமும் காண்போரை கதிகலங்கச் செய்யும் வகையில் மிக கோரமாக இருந்தது. அஞ்சா நெஞ்சனான ஆதித்யனே ஒரு கணம் ஆடிப்போய்விட்டான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் வேகம், விவேகம், யுத்தம், ஆயுதம், நேர்மை, விசுவாசம், துணிவு, அவ்வளவுதான். எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள மாயமந்திரம், கபடம், நம்பிக்கை துரோகம் போன்ற குறுக்கு வழிகளை கையாள்வது ஆதித்யனுக்கு அறவே பிடிக்காது. அவனுக்கு அது வரவும் வராது. இப்படி இருந்தே அவன் 27 ராஜ்யங்களை தன் வசம் வைத்துள்ளான். ஒருவேளை குறுக்கு வழிகளில் போயிருந்தால் எத்தனை தேசம் அவன் காலடியில் கிடந்திருக்கும் என அறுதியிட்டு கூற முடியாது. ஆதித்யன் மந்திரவாதிகளின் அருகே சென்றான். இது நாள் வரையில் பயம் என்ற ஒன்று என்ன நிறத்தில் இருக்கும் என்று கேட்டு வந்தவன் வாழ்நாளில் முதலாக பயத்தை உணர்ந்தான். அதற்கு காரணமும் இருந்தது. அரசனது திருமணம் உள்பட எண்ணற்ற நிகழ்வுகளுக்காக அவன் அரண்மனையில் யாகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதிலெல்லாம் யாக குண்டத்தில் நவதானியங்கள், சமைத்து குச்சிகள், பால், தேன், நெய் முதலிய பொருட்களைத்தான் ஆகூதியாக போடுவதை ஆதித்யன் கண்டிருக்கிறான். ஆனால் முறையாக இன்றுதான் வேள்வி தீயில் உயிருள்ள ஜந்துக்களை ஆகுதியாக இடுவதை அரசன் கண்ணார காண்கிறான். அதுவும் கொடிய விஷ ஜந்துக்களான பாம்பு, பூரான், செய்யான், தேள் போன்றவற்றை. ஆதித்யனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. இருப்பினும் மனதை ஒருநிலைப்படுத்தி தைரியம் வரவழைத்து முன்னேறிச் சென்றான் அவன். ஒரு எல்லைக்கு மேல் ஆதித்யனால் அடியெடுத்து வைக்கவே முடியவில்லை. ஏதோ கண்ணுக்கு புலப்படாத தடுப்புச்சுவர் அங்கே உள்ளது போன்று அவன் உணர்ந்தான். அரசனுக்கு தெரிந்த வரையில் மகாபாரதத்தில் அர்ஜுனன் தனது பாணங்களால் இது போன்ற சுவர்களை உருவாக்கியுள்ளதாக கேட்டறிந்திருக்கிறான். ஆனால் யாகத்தின் மூலம் சுவர் உருவாக்கப்பட்டிருப்பதை அவன் இப்போதுதான் காண்கிறான். கைகளால் முட்டினான், கால்களால் உதைத்தான், வாளை வீசி அதை தகர்க்க முயன்றான். சுவர் அசைந்து கொடுக்க கூடவில்லை. அது எங்கே ஆரம்பிக்கிறது, எவ்வளவு தூரத்திற்கு செல்கிறது என்று கண்டறிய இங்கும் அங்கும் நடந்தான். அப்போதுதான் அந்த சுவர் வட்ட வடிவில் இருப்பதாக கண்டறிந்தான். உள்ளே கூர்ந்து நோக்கினான். அந்த வட்ட வடிவமான அரணுக்குள் வட்ட வடிவ ராட்சத பந்து போன்ற ஒன்று தென்பட்டது. அது சற்று மங்கலாகவே தெரிந்தது. அதில் என்ன உள்ளது என்று அவன் கவனிக்க அரசனுக்கு அடுத்த அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த ராட்சத பந்திற்குள் இருந்தவர் அரசனின் நலன் விரும்பி நாகம்மாள் பாட்டிதான். பாட்டி சதிகாரர்களை தேடி வந்து அவர்களிடம் அகப்பட்டு கொண்டார் என ஆதித்யன் உணர்ந்தான். பாட்டி அடைந்திருந்த பந்து பார்ப்பதற்கு நுரையால் உண்டாக்கப்பட்ட பெரிய குமிழ் போன்று ஒளி ஊடுருவுகிற வகையில்தான் இருந்தது. இருந்தும் பாட்டியால் ஏன் அதை உடைத்து கொண்டு வெளியே வர இயலவில்லை என ஆதித்யன் யோசித்தான். அப்போதுதான் அது மந்திரத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை உடைக்க இயலவில்லை என உணர்ந்தான் அரசன். மந்திரவாதிகள் கண்களை மூடி தீவிரமாக மந்திர உச்சாடனம் செய்து வந்ததால் ஆதித்யனை அவர்கள் இவ்வளவு நேரமும் கவனிக்கவே இல்லை. வாளாலும் காலாலும் அந்த பார்வைக்கு புலனாகாத சுவற்றில் மோதியது பெரும் பாறாங்கல்லில் தாமரை தண்டை கொண்டு மோதியது போன்றுதான் இருந்தது. அதனால் இம்முறை ஒடிந்து விழுந்திருந்த ஒரு பெரிய மரக்கிளையை எடுத்து வந்து அந்த மாய சுவற்றில் ஆதித்யன் மோதினான். அது அங்கு ஒரு அதிர்வை உண்டு பண்ணியது. கண்களை மூடி மந்திரம் ஜபித்தவர்களின் கவனத்தை அரசனது செயல் கலைத்தது. அந்த மந்திரவாதிகள் அரசனை முறைத்தபடி இருக்க அந்நேரத்தில் ஆதித்யனின் கட்டளைப்படி விஜயேந்திரன் 10 மெய்க்காவலர்களை கூட்டிக் கொண்டு ஒரு பல்லக்குடனும் குதிரையுடனும் அரசனை தேடிக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அரசன் விஜயேந்திரனிடம் சௌபர்ணிகாவை தேடிச் செல்லுமாறு ஆணையிட்டான். தளபதியும் குதிரையில் ஏறிக்கொண்டு கானகத்திற்குள் பிற இடங்களை நோக்கி சென்றான். வந்த வேகத்தில் வீரர்கள் எல்லாம் கைகளில் கிடைத்தவற்றை எடுத்து மாய சுவற்றின் மீது வீசியபடி இருக்க மந்திரவாதிகளின் கவனம் கலைந்து கொண்டே வந்தது.
வெளியே இருந்தவர்களுக்கு அந்த அதிர்வு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் உள்ளே இருந்த மந்திரவாதிகளுக்கு அந்த அதிர்வானது தலையில் இடிவிழுவதைப் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கும் போல. அது அவர்களின் செயல்களிலிருந்தே நன்றாக தெரிந்தது. அடிக்கடி அவர்கள் மந்திர உச்சாடனம் செய்வதை நிறுத்தி வந்தனர். அதனால் மாய சுவரும் மெல்ல மெல்ல வலுவிழந்தது. மறுபடியும் அவர்கள் மந்திரம் சொல்ல ஆரம்பித்ததால் சுவர் வலுப்பெற்றது. ஓ, சுவரை உடைக்கும் சூத்திரம் இதுதானா என்று புரிந்து கொண்ட ஆதித்யன் தன் மெய்க்காவலர்களை நோக்கி, வீரர்களே, பலமான மரக்கட்டைகளை கொண்டு வந்து இந்த இடத்தில் மோதுங்கள். அந்த துஷ்டர்கள் மந்திரம் சொல்வதை நிறுத்தியாக வேண்டும் என அரசன் கட்டளையிட, வீரர்கள் பாய்ந்தோடி பெரிய பெரிய கட்டைகளை எடுத்து வந்து அந்த இடத்தில் மோதினர். தொடர்ச்சியாக சில நிமிடங்கள் மந்திரம் ஜெபிக்கப்படாததால் கண்ணுக்கு புலப்படாத அந்த சுவர் தகர்ந்தது. இதை அறியாத வீரர்கள் தொடர்ந்து கட்டையால் ஓங்கி தாக்க, அங்கு அரண் எதுவும் இல்லாததால் கட்டையானது வீரர்களின் கையிலிருந்து நழுவி தூரத்தில் போய் விழுந்தது. அது வட்ட வடிவமாக அமர்ந்திருந்த 6 மந்திரவாதிகளில் 4வரின் தலைகளில் பட அவர்கள் 4 பேரும் அந்த இடத்திலேயே உயிர் நீத்தனர். தங்கள் யாகம் தடைப்பட்டதைக் கண்டு கோபம் கொண்ட மற்ற 2 மந்திரவாதிகள் அரசனின் வீரர்களை நோக்கி முறைத்தனர். அந்த பார்வை சாதாரணமாக முறைப்பது போன்று இல்லை என்று புரிந்து கொண்ட ஆதித்யன் தன் ஆட்களிடம், வீரர்களே, அமர்ந்திருக்கும் மந்திரவாதிகளை எக்காரணம் கொண்டும் கண்ணோடு கண்ணாக நோக்காதீர்கள். அவர்கள் உங்களை தங்கள் கட்டிற்குள் கொண்டு வந்து விடுவார்கள் என எச்சரித்தான். வீரர்களும் தங்களால் முடிந்த அளவு மாந்திரிகர்களை ஏறிட்டு பார்க்காமல் தான் இருந்து வந்தார்கள். ஆனாலும் ஏதோ ஒரு மர்ம சக்தி வீரர்கள் தாங்களாகவே மந்திரவாதிகளை காணும்படி செய்து அவர்களின் வசியக்கட்டிற்கு வீரர்களை ஆளாக்கவும் செய்தது. ஆதித்யனை தங்களிடம் வர முடியாதபடி தடுத்து நிறுத்த காவலர்களுக்கு மந்திரவாதிகள் கட்டளையிட, ஆதித்யனது மெய்க்காவல் படையினரே தங்கள் அரசனுக்கு எதிராக செயல்பட்டு வேள்வித்தீக்கு அருகில் அவன் செல்லாதவாறு தடுத்து வந்தனர். அரசன் நினைத்திருந்தால் எந்த ஆயுதமும் இன்றியே ஒரு நிமிடத்தில் அந்த காவலர்களை தன் இரும்பு கரங்களால் தாக்கி அவர்களின் உயிரை பறித்திருக்கலாம். ஆனால் பல வருடங்களாக தங்கள் உயிரை பொருட்படுத்தாது ஆதித்யனுக்காக போராடி வருபவர்கள் அவர்கள். எத்தனையோ போர்களில் சீறி வரும் எத்தனையோ ஆயுதங்கள் தங்கள் அரசனை தாக்காதவாறு அவற்றை தங்கள் மார்பிலே வாங்கி அரண் போல அவனை சூழ்ந்து கொண்டு காத்து வந்தவர்கள் அந்த வீரர்கள். அதனால் அவர்களை கொல்லவோ இல்லை காயப்படுத்தவோ ஆதித்யன் விரும்பவில்லை. ஆதித்யன் பல தற்காப்பு கலைகளை கற்றறிந்தவன். அந்த வித்தையை பயன்படுத்தி தன் வீரர்களுக்கு பெரிய அளவில் காயம்படாமல் அவர்களை மூர்ச்சையாகி விழும்படி மட்டும் செய்தான். இதை மாந்திரிகர்களே எதிர்பார்க்கவில்லை. ஆதித்யனது வீரம் பற்றி அந்த மந்திரவாதிகள் அறிந்திருக்கவில்லை. 10 பேரை அவனால் எதிர்கொள்ள முடியாது. அதுவும் அவர்கள் வசியக்கட்டில் வேறு உள்ளனர். அதனால் தாங்கள் மனதில் நினைத்தபடி அவ்வீரர்கள் நடந்து கொண்டு ஆதித்யனை தங்கள் அருகில் வராதவாறு தடுத்து நிறுத்துவர் என்று அந்த மந்திரவாதிகள் எண்ணியிருந்தனர். அப்படி இல்லாவிடனும் அரசன் தன் வீரர்களை தானே கொல்லவோ காயப்படுத்தவோ மாட்டான். அவர்களை அரசன் சமாளிப்பதற்குள் தாங்கள் தங்கள் வேள்விகளை நடத்தி முடித்துவிடலாம் என எண்ணம் கொண்டிருந்தனர் அவர்கள். ஆனால் அரசனுக்கு பல வித்தைகள் தெரியும் என்பதையும், தங்கள் வியூகத்தை அவன் இவ்வளவு விரைவாக உடைத்து தங்களிடம் நெருங்குவான் என்பதையும் அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. வீரர்களை தடுத்துவிட்டான். மேற்கொண்டு என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஏனெனில் தங்கள் எண்ணம் தடைப்பட்ட உடனேயே மாந்திரிகர்கள் பூஜையில் மந்திரித்த நீரை கொண்டு மீண்டும் ஒரு மர்ம அரண் அமைத்து விட்டார்கள். ஆதித்யனால் மறுபடியும் வேள்வித்தியை நோக்கி முன்னேற முடியாமல் போனது. அச்சமயம் நாகம்மாள் பாட்டியை திரும்பி பார்த்தான் அரசன். அவர் இன்னமும் அந்த பந்து போன்ற கூண்டிற்குள் தான் அடைப்பட்டிருந்தார். பாட்டி தங்கள் பூஜைக்கு ஏதேனும் ஆபத்து விளைவிக்கக்கூடும் என அஞ்சியே அவரை இன்னும் சக்தி வாய்ந்த அரணுக்குள் வைத்திருந்தனர் அந்த மாந்திரீகர்கள். ஆதித்யன் அவ்விடத்திற்கு வந்து பாட்டியை முதலில் கண்டவுடனேயே யோசித்தான். இவர்கள் பாட்டியின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கவில்லையே, வெறுமனே கட்டித்தான் போட்டிருக்கிறார்கள். அப்படியெனில் பிறர் உயிருக்கு ஆபத்து விளைவிப்பது மாந்திரிகர்களின் நோக்கமல்ல என்பதை முன்பே உணர்ந்து அதனாலேயே பாட்டியை பிறகு காப்பாற்றிக் கொள்ளலாம் என விட்டு வைத்திருந்தான். எதேச்சையாக பாட்டியின் பக்கம் திரும்பினால் அவர் தன் கையை அசைத்து அரசனிடம் ஏதோ சைகை காட்டுவதை அவன் கண்டான். பாட்டி என்ன கூற வருகிறார் என்பது அரசனுக்கே புரியவில்லை. அந்த முதியவர் தன் வலது கையை சாய்த்து இடது கையின் மணிக்கட்டின் மீது வைத்து தேய்த்து சமிக்கை செய்து வந்தார். பாட்டியின் செயல்பாடுகள் அரசனுக்கு சற்றும் விளங்கவில்லை.
அப்போது திடீரென அரசனது தோளை 2 கைகள் தொட்டன. ஒருவேளை சௌபர்ணிகா தான் வந்துவிட்டாளா என அரசன் ஆசையோடு திரும்பி பார்க்க அங்கு வந்திருந்தது பார்க்கவ இளவரசன். ஆதித்யன் அவனை நோக்கி, அரவிந்தா, நீயா? நீ எங்கே இங்கே என கேட்க அவனோ உரத்த குரலில், ஆதித்யா, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை பழி தீர்க்கவே வந்துள்ளேன் என அலறியபடி அரசனது இடையில் செருகியிருந்த குருவாளை எடுத்து அரசனது கையில் காயம் ஏற்படுத்தினான். ஆதித்யனோ கோபம் கொண்டு, அரவிந்தா, பைத்தியம் பிடித்து விட்டதா உனக்கு? என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? நீ எதற்கு என்னை பழிவாங்க வேண்டும் என்று அரற்ற அமர்ந்திருந்த மாந்திரிகர்கள் எழுந்து ஓடி வந்து ஆதித்யனது காயத்தில் கட்டு போட்டனர். அத்துடன் இளவரசனை பார்த்து, ஏ துஷ்டனே, எங்கள் அரசருக்கா காயம் விளைவித்தாய்? உன்னை என்ன செய்கிறோம் பார். எங்கள் துஷ்ட தேவதைகளை அனுப்பி இப்போதே உன்னை மாய்க்கிறோம் என கர்ஜிக்க அரவிந்தனோ சற்றும் சலனப்படாமல், ஏ மிருகங்களே, உங்கள் அரசன் ஒரு துஷ்டன், அவர்களை பாதுகாக்க வந்திருக்கும் நீங்கள் ஒரு துஷ்டர்கள். சும்மாவா ஆதித்யனை காயப்படுத்த தைரியமாக இங்கு வந்திருப்பேன்? வசுமித்ரா அரண்மனையில் என் ஆட்கள் இப்போது ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். என் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால், விடுவதற்குள் நான் அரண்மனை திரும்பவில்லை என்றால் அந்த அரண்மனையையே தரைமட்டமாக்கி விடுங்கள் என்று கூறிவிட்டுதான் வந்திருக்கிறேன். உங்கள் அரசனின் உயிரை நீங்கள் காப்பாற்றலாம், ஆனால் அவனது மாளிகையை எப்படி நீங்கள் காப்பீர்கள்? ஒரு சாதாரண இளவரசன் என்னிடம் இருந்து ஒரு பேரரசன் தன் அரண்மனையை காத்துக்கொள்ள முடியவில்லை எனில் இனி இவன் அரசனாக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால்தான் என்ன என்று கேட்டு அரசனை ஏளனம் செய்து சிரித்தான் அரவிந்தன். மாந்திரிகர்களோ, வேண்டாம், அப்படி செய்துவிடாதே, அரசனுக்கோ அவரது உடைமைகளுக்கோ எதுவும் ஆகிவிடக்கூடாது. இந்த யாகமே அரசர் இன்னும் பல ராஜ்யங்களை வெற்றி கொண்டு இன்னும் 100 வருடங்களுக்கு அவருக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாது என்பதற்காகத்தான். இதை இப்போது கலைத்தால் பிறகு எங்கள் அரசியார் கோபம் கொண்டு எங்களை துடிதுடிக்க வைத்து விடுவார். தயவு செய்து எங்கள் வேலையை செய்ய அனுமதி என்று கெஞ்சினர். அதற்கு அரவிந்தனோ, அப்படி என்றால் இப்போது நான் யாகத்தீயை அணைத்து விடுகிறேன். முதலிலிருந்து உங்கள் வேள்வியை தொடங்குங்கள். அப்படியானால்தான் நான் உங்களிடமிருந்து தப்பிக்க எனக்கு அவகாசம் கிடைக்கும் என்று கூறியபடியே யாக குண்டத்தை தட்டிவிட்டு கலைத்தான் அரவிந்தன். மந்திரவாதிகளும் என்ன செய்வது என்று தெரியாமல் பொறுமை காத்தனர். ஆதித்யன் அரவிந்தனின் செயல்பாடுகளை கண்டபடியே இருந்தான். அரவிந்தனோ அரசனை நோக்கி, இனி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பது போல ஒரு சைகை காட்டிவிட்டு அங்கிருந்து ஓடினான். அரசன் அவனை பார்த்து ஒரு புன்னகை பூத்துவிட்டு மாந்திரிகர்களிடம், யார் உங்கள் அரசி? யாருக்காக இதையெல்லாம் செய்கிறீர்கள்? என் மனைவி எங்கே என்று வரிசையாக கேள்விகள் கேட்க அவர்களோ, அரசே, அதை நாங்கள் கூறுவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் மறுபடியும் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் என சொல்லிக்கொண்டே யாக குண்டத்தை நோக்கி மாந்திரிகர்கள் ஓட ஆதித்யன் அவர்களின் கழுத்தை தன் 2 கரங்களால் பற்றி கொண்டு, என்ன பிதற்றுகிறீர்கள்? என் நன்மைக்காக என் மனைவியை வசியம் செய்தீர்களா? அவளை நான் தீண்டுவது உங்களுக்கு கோபம் வரவழைக்கிறது. ஆனால் நீங்கள் செய்வது என் நன்மைக்கு என்கிறீர்கள். நீங்கள் எனக்கு தீங்கிழைக்கவில்லை என்பதற்காக உங்களை தண்டிக்காமல் விட முடியாது. ஏனெனில் நீங்கள் என் மனைவிக்கு தீங்கிழைத்துள்ளீர்கள். அதனால் நிச்சயம் உங்களை தண்டித்தே ஆக வேண்டும். உங்களை ஏவிவிட்டது யாரென்று கூறினீர்களானால் தண்டனை குறைக்கப்படும். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் உண்மையை கூறுங்கள். யார் உங்கள் அரசி என்று கோபத்துணியில் அரசன் கேட்டுக்கொண்டிருக்க ஆதித்யன் கைகளில் அகப்பட்டு கொண்ட அந்த 2 மந்திரவாதிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஏதோ சமிக்கை செய்துவிட்டு ஆதித்யன் அறியாவண்ணம் தங்களது இடையில் செருகியிருந்த ஒரு வேரை எடுத்து உட்கொண்டனர். அடுத்த நொடி மூக்கிலிருந்து இரத்தம் வந்து இருவரின் கண்வழிகளும் மேல் நோக்கி சென்று ஆதித்யனது மார்பிலேயே அவர்கள் உயிரை விட்டனர். மந்திரவாதிகள் உயிர் விட்ட பின்புதான் நாகம்மாள் பாட்டியால் அவர்களின் கட்டிலிருந்து வெளிவர முடிந்தது. பாட்டி அரசனின் அருகில் ஓடிவர அரசனோ அவரை பார்த்து, என்ன நேர்ந்தது பாட்டி? நீங்கள் எப்படி இவர்களிடம் மாட்டிக்கொண்டீர்கள்? அதற்கு முன்பு சௌபர்ணிகா எங்கே என்று கூறுங்கள். நான் உடனே சென்று அவளை காப்பாற்றியாக வேண்டும் என அரசன் கேட்க பாட்டியோ, அரசே, அரசியார் எங்கே என்பது அரவிந்தனுக்கு மட்டுமே தெரியும். அவன் அரசியை பார்த்துவிட்டுத்தான் இங்கு வந்திருக்க வேண்டும் என கூற பாட்டியும் அரசனுமாக சேர்ந்து சௌபாவையும் அவளை வசியம் செய்த பெண்ணையும் தேடத் துவங்கினர். அப்போது ஒரு குதிரையின் குளம்படி சத்தம் கேட்க அது அவசியம் விஜயேந்திரனாகத்தான் இருக்க வேண்டும் என அரசன் எண்ணி குதிரை வரும் பாதையை நோக்கி பாட்டியுடன் சென்றான். குதிரையில் வந்தவன் விஜயேந்திரனே தான்.
அவன் அரசனை கண்டு கானகத்தில் ஓரிடத்திற்கு அவனை கூட்டிச் செல்ல, அங்கு சௌபா உள்பட 2 பெண்கள் மயங்கிய நிலையில் தரையில் படுத்திருப்பதைக் கண்டு ஆதித்யன் திடுக்கிட்டு மனைவியின் அருகே ஓடிப்போய் அவளை எடுத்து தன் மடியில் போட்டுக்கொண்டு, இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறாள்? என்ன செய்தார்கள் என் மனைவியை என்று அரசன் கேட்டு பதறிக்கொண்டிருக்க, அரவிந்தனோ, அரசே பதறாதீர்கள், அரசியாருக்கு ஒன்றுமாகவில்லை, சாதாரண மயக்கம்தான், நன்கு தூங்கி எழுந்தால் குணமாகி விடுவார் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு, நாம் இங்கிருந்து கிளம்புவோம் அரசே, அரண்மனைக்கு சென்று பிறகு நான் அறிந்த அனைத்தையும் கூறுகிறேன் என்று அரவிந்தன் சொல்ல, அரசனோ, இல்லை அரவிந்தா, இப்போது இருக்கும் சூழலில் கோகிலாவை என் அரண்மனைக்குள் கூட்டிச் செல்வது நல்லதல்ல. அவள் காணவில்லை என்ற செய்தி என் அரண்மனை முழுவதும் பரவியுள்ளது. இந்த நேரத்தில் அவளை இப்படி மூர்ச்சையான நிலையில் பகிரங்கமாக அழைத்துச் செல்வது உசிதமானதல்ல. அரசியாரையும் என்னால் கோட்டை வாயிலின் வழியாக உள்ளே கூட்டிச் செல்ல முடியாது. ஏனெனில் அவர் அந்த பாதை வழியாக வெளியேறவில்லை. அதனால் அரசி எப்படி வெளியே போனார், எதற்காக போனார் என்று பல கேள்விகள் எழக்கூடும். அதனால் இந்த பெண்களை சிறிது நேரம் இங்குள்ள வனமாளிகையில் ஓய்வெடுக்கச் செய்து அவர்கள் மூர்ச்சை தெளிந்த பின்பு மேற்கொண்டு என்ன செய்வது என முடிவெடுத்துக் கொள்ளலாம். அரவிந்தா, நீயும் நாகம்மாள் பாட்டியும் என்னுடன் வனமாளிகையில் வந்து தங்குங்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த கதைகளை அங்கு வந்து என்னிடம் சொல்லுங்கள். இந்த பணிப்பெண்ணை குதிரையில் படுக்க வைத்து நீ வனமாளிகைக்கு கொண்டு வா என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டு விட்டு பிறகு தளபதியை நோக்கி, விஜேந்திரா, அங்கே என் வீரர்கள் மயக்க நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை அப்படியே விட்டுவிட்டு போக முடியாது. நீ சென்று அரண்மனை வைத்தியரை அழைத்து வந்து வீரர்களை குணப்படுத்திவிட்டு பிறகு அவர்களை அழைத்துச் செல். அதற்கு முன் அரசியை வனமாளிகைக்கு பல்லக்கில் அழைத்துச் செல்ல வேண்டும். நம் வீரர்கள் இப்போது நமக்கு உதவ முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதனால் நீதான் அந்த உதவியை எனக்கு செய்ய வேண்டும் என்று அரசன் கேட்டுக்கொள்ள, விஜயேந்திரனோ, அது உதவி அல்ல மன்னா, என் கடமை என்று மன்னனுக்கு தலைவணங்கிவிட்டு பல்லக்கை தயார் செய்ய சென்றான். அரசனும் தளபதியுமாகச் சேர்ந்து சௌபாவை பல்லக்கில் சுமந்து முன்பு விஜயேந்திரன் தங்கியிருந்த வீட்டிற்கு அழைத்துச் செல்ல, அரவிந்தன் கோகிலாவை அழைத்து கொண்டு மாளிகைக்கு வந்தான். பாட்டி அவர்களை தொடர்ந்தபடி நடந்து சென்றார். மாளிகையில் அரசியை சேர்த்த பின்பு வீரர்களை காப்பாற்றுவதற்காக விஜயேந்திரன் கிளம்பிவிட்டான். பணிப்பெண் ஒரு அறையிலும் சௌபா ஒரு அறையிலும் ஓய்வெடுத்து கொண்டிருக்க, ஆதித்யன் கூடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு பாட்டியிடமும் அரவிந்தனிடமும் அவர்கள் அறிந்த கதைகளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டான். அதன்படி பார்க்கவ அரசர் தன் பரிவாரங்களுடன் வசுமித்ரா நோக்கி வந்து கொண்டிருந்தார். அரவிந்தனுக்கு எப்போதுமே ராஜகுடும்பத்துடன் சேர்ந்து கம்பீரமாக பெருமையுடன் வலம் வருவது பிடிக்காது. அதனால் அவன் பரிவாரத்தில் பின்னால் சாதாரண மனிதர்களுள் ஒருவனாகவே நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடன் வந்த நண்பர்கள் அருகில் வந்த பெண்களின் கூட்டத்தை பார்வையிட்டபடியே வந்தனர். அரவிந்தனது நண்பர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணை காட்டி, இளவரசே, அங்கு பாருங்கள், அந்த பெண்ணை பார்த்தால் விசித்திரமாக இல்லை? அவளது செயல்பாடுகள் வினோதமாக உள்ளன. அவள் பேந்த பேந்த விழிக்கிறாள். அவள் இயல்பாக இல்லை, ஏதோ மந்திரிக்கப்பட்டவள் போல உள்ளாள் என கூற, அரவிந்தன் பல மணி நேரமாக அந்த பெண்ணையே தொடர்ந்து நோக்கி கொண்டு வந்தான். அப்போது பரிவாரங்கள் ஓய்வெடுப்பதற்காக ஓரிடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு அனைவரும் இளைப்பாரி கொண்டிருக்க, அரவிந்தன் அந்த மர்ம பெண்ணுடன் வந்த மற்றொரு பெண்ணை தனிமையில் அழைத்து கொண்டு போய் அவளுடன் வந்த பெண்ணை குறித்து விசாரித்து கொண்டிருந்தான். அந்த சமயம் அங்கு வந்த பார்க்கவ அரசர் தலையில் அடித்து கொண்டு, இங்கேயும் வந்து உன் வேலையை ஆரம்பித்து விட்டாயா? ஒரு பெண்ணையும் விட்டு வைப்பதில்லை. உன்னை என் மகன் என்று கூறிக்கொள்வதற்கே அசிங்கமாக உள்ளது என வெறுப்புடன் கூறிவிட்டு அங்கிருந்து அகன்று சென்றார். இளவரசனுக்கு இது சிறு வயதிலிருந்தே பழகி போயிற்று. அவன் என்ன செய்தாலும் அரசன் அதை தவறாக புரிந்து கொண்டு அவனை கரித்து கொட்டுவது வழக்கம்தான். அரவிந்தன் பல விஷயங்களில் உண்மையாகவே போக்கிரிதான். ஒரு இளவரசனுக்குரிய நடத்தைகள் அவனிடம் இருக்காதுதான். ஆனால் பெண்கள் விஷயத்தில் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. ஏனெனில் தனது 12வது வயதில் என்று அவன் ஆதித்யவர்மன் என்னும் ஒரு கண்ணியவானை கண்டானோ, என்றைக்கு பெண்களை பாதுகாப்பதுதான் ஒரு ஆண்மகனின் தலையாய கடமை என்று ஆதித்யன் கூற கேட்டானோ, அன்றிலிருந்தே அரவிந்தன் தன் குடும்ப பெண்களின் மீது மட்டுமல்லாமல் எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அவளை மதிக்க ஆரம்பித்து விட்டான். அவனை பொறுத்தவரையில் பணிப்பெண், ராஜகுடும்பத்து பெண் என்ற வேறுபாடு எல்லாம் கிடையாது. பெண் என்றால் அவள் பெண். அவளை பாதுகாக்க வேண்டியது தன் கடமை. தன் கதாநாயகனான ஆதித்யவர்மனின் கொள்கைதான் தன் கொள்கையும். ஆதித்யன் தன்னிடமே போர் செய்ய வந்து அந்த போரிலும் தோற்றுப்போன ஒரு சிற்றரசரின் குடும்ப பெண்களை காக்க மதம் கொண்ட யானையாக கிளம்பி வந்திருந்தான்.
அதனால் தானும் தன் எதிரியுடைய பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு தக்க மரியாதை அளிக்க வேண்டும், அவளுக்கு நேரும் துயரை களைய வேண்டும் என்றே எண்ணம் கொண்டிருந்தான். அந்த எண்ணம்தான் இன்று வித்தியாசமான செயல்பாடுகள் கொண்ட அந்த பணிப்பெண்ணையும் காப்பாற்றச் சொல்லி இளவரசனை தூண்டியது. இளவரசன் மற்றொருத்தியிடம் விசாரிக்க, தன்னுடன் வந்தவளின் பெயர் மாலதி என்றும், அவள் பார்க்கவத்திலிருந்து கிளம்பும் போது தங்களுடன் வரவில்லை என்றும், அவள் பெயரை தவிர அவளை பற்றிய எந்த விவரத்தையும் யாரிடமும் கூறவில்லை என்றும் தெரிவித்தாள். அதிலிருந்து மாலதி இடையில்தான் எங்கோ பரிவாரத்துடன் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள் என்பதை அரவிந்தன் யூகித்து கொண்டான். வசுமித்ரா செல்லும் வரையிலும், ஏன் சென்ற பின்பும் கூட மாலதியின் செயல்பாடுகளை தொடர்ந்து இளவரசன் கவனித்தபடியேதான் வந்தான். அப்போதுதான் அவள் அரசி சௌபர்ணிகாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை உணர்ந்தான். ஆதித்யன் முன்பு சரியாகத்தான் கணித்திருந்தான். தூரத்தில் இருந்து சௌபாவை மந்திரம் போட்டு கட்டுப்படுத்த மாந்திரிகர்களுக்கு சிரமமாக இருந்தது. ஏனெனில் ஆதித்யன் அவர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தான். அவன் தன் மனைவியின் செயல்பாடுகளை கொண்டே அவளை வசியப்படுத்தியிருப்பவர்களின் நோக்கம் என்ன, அவர்களின் அடுத்த நகர்வு என்ன என்பதை கண்டறிந்து வந்தான். இது அவன் எதிராளிகளுக்கு பெரும் தலைவலியாக இருந்து வந்தது. இதனால் சௌபாவிற்கு அருகிலேயே இருந்து மன்னன் மனைவியின் அருகில் இல்லாத போது அவளை தங்கள் வசப்படி ஆட்டி வைக்கலாம் என்பதற்காகத்தான் மந்திரவாதியின் மகளான மாலதியை வசுமித்ராவிற்கு வந்த பார்க்கவ படையுடன் சேர்த்து அனுப்பி வைத்தனர். யாரும் மாலதி குறித்து அறிய மாட்டார்கள், அதனால் பொறுமையாக தங்கள் வேலையை பார்க்கலாம் என்றுதான் எண்ணினார்கள். ஆனால் அரவிந்தனும் முதியவர் நாகம்மாளும் மாலதியை கண்டுகொள்வார்கள் என மந்திரவாதிகள் கருதவில்லை. விருந்தாளிகளை வரவேற்பதில் ஆதித்யன் இருந்த பரபரப்பிற்கு அவன் அந்த மர்ம பெண்ணை பற்றி அறிந்திருப்பது கடினம். மந்திரவாதிகளின் கெட்ட நேரம் அரசனுக்கு உதவி புரிய இருவர் அவனுடனேயே இருந்தனர். நாகம்மாளுடன் உணவு அறையில் இருந்து சௌபா வெளியேறியதும் அவளை தொடர்ந்து மாலதி செல்ல, மாலதியை தொடர்ந்து அரவிந்தன் சென்றான். தூரத்தில் நின்றவள் அரசியின் அறைவாயிலில் காவல் அதிகமாக இருக்க தான் அவளை நெருங்க முடியாதெனவும் அரசியை தானாகவே தன்னை தேடி வரும்படியும் செய்ய நேரே மந்திரவாதிகளை நோக்கி சென்றாள். அவர்களில் ஒருவன் மாலதியின் தந்தை, இன்னொருவன் அவளது சித்தப்பா. அங்கு மீதமிருந்த 4 பேர் அந்த இருவரின் சிஷ்யர்கள். அத்தனை பேர் இருந்தும் அவர்கள் தங்கள் விஷயத்திலேயே குறியாக இருந்ததால் அரவிந்தன் அங்கு வந்ததையும் அவனைத் தொடர்ந்து நாகம்மாள் அங்கு வந்ததையும் அவர்கள் அறியவில்லை. வெகு நேரமாக மந்திரவாதிகளின் செயல்பாடுகளை ஆதித்யனின் நலன் விரும்பிகள் இருவரும் கவனித்தபடியேதான் இருந்தார்கள். திடீரென பாட்டி பின்னால் இருந்து வந்து அரவிந்தனின் தோளைத் தொட அவன் பதறிப்போய் திரும்பி பார்த்தான். அப்போது பாட்டியோ, இளவரசே, நான் வசுமித்ரா அரண்மனையில் வேலை செய்பவள், அரசரை குழந்தை பருவத்தில் இருந்து வளர்த்தெடுத்தவள். இந்த மனிதர்களால் அரசன் அரசிக்கு ஏதோ ஆபத்து நேருமென தெரிய வருகிறது. தயவு கூர்ந்து இவர்களின் செயல்பாடுகளை உற்று நோக்கி தக்க தருணத்தில் இவர்களது பிரயத்தனங்களை முறியடிக்க வேண்டும். தங்களது தந்தை எம் அரசரின் மேல் மிகுந்த மரியாதை கொண்டிருப்பவர். அவரது புதல்வனாக உங்கள் ராஜ்யத்தை காத்து வரும் எம் அரசருக்கு உதவி புரிவது உங்கள் கடமை. இந்த சதிச்செயலை முறியடிப்பதற்கு அவசியம் தாங்கள் உதவி புரிய வேண்டும் என பாட்டி வேண்டிக் கொள்ள, அரவிந்தனோ, பாட்டி, ஆதித்யவர்மர் உமக்கு மட்டுமல்ல, எங்கள் தேசத்திற்கும் அவர்தான் அரசர். அவர் மட்டும் சரியான நேரத்தில் எங்கள் பெண்களை காப்பாற்றி இருக்கவில்லை எனில் அவமானத்தில் நாங்கள் அனைவரும் என்றோ இறைவனடி சேர்ந்திருப்போம். சிங்கம் போல வந்திறங்கி சீற்றத்துடன் எதிரிகளை வேட்டையாடி எங்கள் பரம்பரையின் மானம் காத்தவர் நம் அரசர். பேரளவில்தான் என் தந்தை நந்தகோபாலன் எம் நாட்டுக்கு அரசராக விளங்கி வருகிறார். உண்மையில் அவர் வசுமித்ராவின் அசகாய சூரரான ஆதித்யவர்மரின் அடிமை. என் தந்தை மட்டுமல்ல, என் தமையன்மார்களும் நானும் தான். எனது 12வது அகவையிலிருந்தே நான் வசுமித்ரா மன்னனை கதாநாயகனாக நினைத்தே வளர்ந்து வந்துள்ளேன். அவருக்காக என் உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். தீயவர்களை கண்டறிந்து கொண்டேன். மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பரிதவித்து நின்றேன். நல்லவேளை, தெய்வம் போல நீங்கள் வந்துவிட்டீர்கள். நீங்கள் சொல்வது போல செய்கிறேன் என இளவரசன் கேட்க, நாகம்மாள் பாட்டியோ, இளவரசே, அரசன் மேல் நீங்கள் வைத்திருக்கும் அன்பையும் எனக்கு என்ன என்று கடந்து போகாமல் அவர்தம் பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக கருதி அதை கலைந்தெறிய நீங்கள் காட்டும் அக்கறையும் என்னை வியக்க வைக்கிறது. நம் அரசரின் அரும்பெரும் குணமே இதுதான். யார் அவருடன் பழகினாலும் அவர்களது மனங்களை கவர்ந்து ஒரு கட்டத்தில் அவர்களை தன் அன்புக்கு அடிமையாகவே மாற்றிவிடுகிறார் அரசர்.
உங்களது நன்றியுணர்வும் கடமையுணர்வும் என்னை வியக்க வைக்கிறது என்று பாட்டி கூற, அரவிந்தனோ, பாட்டி, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், அதுபோல நம் அரசனுடன் யார் சேர்ந்தாலும் அவர்கள் மணக்க ஆரம்பித்து விடுவார்கள், உங்களையும் என்னையும் போல என்று கண் சிமிட்டி சிரிக்க, இளவரசே, உங்களை நார் என்பதா? நான் தான் நார், நீங்கள் பூதான். உங்களைப் போன்ற பல பூக்களை தன்னகத்தே அன்பால் கட்டி போட்டு பிடித்து வைத்திருக்கும் மலர் மாலை நம் அரசன் என்று பாட்டி பதிலுரைக்க, பாட்டி, உங்கள் பேச்சுக்கு நான் ரசிகனாகிவிட்டேன். ஆனால் இப்போது தொடர்ந்து ரசிப்பதற்கு நேரமில்லை. இந்த துஷ்டர்களின் செயல்பாடுகளை நாம் கவனித்தாக வேண்டும் என்று அரவிந்தன் கூற, பாட்டியும் இளவரசனுமாக சேர்ந்து மந்திரவாதிகளின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்தனர். அப்போது அந்த மாந்திரிகர்கள், சௌபர்ணிகா, இங்கே வந்துவிடு, அரசனின் அறைக்கு கீழே இருக்கும் நிலவரை பாதையின் வழியாக வெளியேறி இங்கே வந்துவிடு என தொடர்ந்து சொல்லிக்கொண்டே பூஜைகள் செய்து வர, மந்திரவாதிகளின் ஆணையை ஏற்று இருட்டும் வேளையில் சௌபா அரண்மனையை விட்டு நிலவரை பாதையின் வழியாக வெளியேறி நேரே அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். அவளை அங்கு அமர வைத்து ஏதோ உக்கிரமான பூஜைகளை செய்துவிட்டு பின் மாலதியிடம் சொல்லி அரசியை கோகிலா இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்ல சொன்னார்கள். அப்போது பாட்டி அரவிந்தனிடம், இளவரசே, நீங்கள் அரசியின் பின்னால் செல்லுங்கள், இவர்களை நான் கண்காணிக்கிறேன் என்று கேட்டுக்கொள்ள, அரசன் சௌபாவையும் மாலதியையும் தொடர்ந்து சென்றான். கானகத்தில் ஓரிடத்தில் கோகிலாவை கட்டி போட்டு வைத்திருக்க அவள் அரைமயக்க நிலையில் இருந்தாள். அரசியாரே, என்னை விட்டுவிடுங்கள், உங்கள் கணவரின் அருகில் நான் இனி வரவே மாட்டேன் என்று அவள் தொடர்ந்து புலம்பியபடியே இருந்தாள். மாலதி கோகிலா கண்ணில் படாதபடி மறைவான ஒரு இடத்தில் நின்று கொண்டாள். அங்கு அவள் காற்றில் கரத்தை ஓங்கி வீசினாள். இங்கு சௌபா தனது கரத்தை ஓங்கி வீசி கோகிலாவின் கன்னத்தில் அறைந்தாள். அந்த பணிப்பெண் வலியால் துடித்தாள். இதை கண்டு சகிக்க முடியாத அரவிந்தன் பெண்ணை துன்புறுத்துவது பாவம் என்றபடியால் மாலதியின் அருகில் சென்று அவளை தாக்காமல் அரசியையும் பணிப்பெண்ணையும் விட்டுவிடும்படி அவளை மிரட்ட மட்டுமே செய்தான். ஆனால் அவள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளை ஆட்டுவிப்பது மந்திரவாதிகள். அத்துடன் மாலதியின் நோக்கம் அரசிக்கு தீங்கு விளைவிப்பது என்று உணர்ந்து கொண்டவன் தீயவர்களுக்கு கரிசனம் பார்க்கக்கூடாது என்று முடிவுக்கு வந்து மாலதியை ஓங்கி ஒரு அறை அறைந்தான். மனதளவில் அவள் உக்கிரமானவளாக இருப்பினும் உடலளவில் மிருதுவாகவே இருந்தபடியால் இளவரசனின் அடியை தாங்க மாட்டாமல் சுருண்டு தரையில் விழுந்தாள். பிறகு அரவிந்தன் சௌபாவின் அருகில் சென்று அவளை உழுக்க, அதற்குள் மாலதிக்கு நேர்ந்தது மந்திரவாதிகளின் ஞான சக்திக்கு தெரிய வந்து அவர்களது திட்டத்தை சீர்குலைத்த அரவிந்தனை சௌபா மூலமாகவே தாக்க செய்தனர். மாலதியை அடித்து விட்டான். ஆனால் சௌபர்ணிகா அப்படியல்ல. அவள் ஒரு அரசி. தன்வசம் இல்லாத போதும் ஒரு அரசியை அடிப்பது பெருங்குற்றம் என உணர்ந்து சௌபா தன்னை தாக்காதவாறு அவளை தடுத்து மட்டுமே வந்தான் அரவிந்தன். மாலதி மயங்கி வீழ்ந்த பின்னர் சௌபர்ணிகா இப்போது முழுவதுமாக சூழ்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் பாதி சுய அறிவும் கொண்டுதான் இருந்தாள். இதை கண்டுகொண்ட அரவிந்தன், அரசியாரே, என்னை நன்றாக கவனியுங்கள், நான் உங்கள் விசுவாசி. உங்கள் எதிரிகள் உங்களை கட்டுப்படுத்த பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்காதீர்கள். அரசர் ஆதித்யவர்மரை உங்களிடமிருந்து பிரிப்பதுதான் இவர்களின் நோக்கம். உங்களுக்கு செய்வினை செய்திருக்கிறார்கள். உங்கள் காதுகளுக்கு அவர்கள் ஜெபிக்கும் மந்திரங்களும் அவர்களிடம் கட்டளைகளும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். நீங்கள் அவற்றில் கவனம் செலுத்தாதீர்கள். நான் கூறுவதை கேளுங்கள். அரசரும் நீங்களும் ஒருவர் மேல் ஒருவர் காதல் கொண்டிருப்பது யாருக்கோ பிடிக்கவில்லை போலும். உங்கள் காதல் மகத்துவமானது. பல 100 யுகங்களை கடந்து உங்கள் காதல் பேசப்பட இருக்கிறது. உங்கள் காதலை காப்பாற்றுங்கள். உங்கள் மீது உயிரையே வைத்திருக்கும் எம் அரசரை காப்பாற்றுங்கள். இந்த சௌபர்ணிகா இல்லையெனில் அந்த ஆதித்யவர்மன் இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். மூர்க்கனாக இருந்தவரை மனிதனாக்கியது நீங்கள்தான். எம் அரசரின் கல் நெஞ்சத்தில் காதலை விதைத்தவர் நீங்கள்தான் என்று தொடர்ச்சியாக ஏதேதோ கூறிக்கொண்டே வந்தான் அரவிந்தன். இளவரசனின் எண்ணம் அரசிக்கு மந்திரவாதிகளின் கட்டளைகள் காதில் விழக்கூடாது என்பதுதான். அவளது கவனம் மந்திரவாதிகளிடம் செல்லக்கூடாது. அரசியின் கவனத்தை கவர ஒரே வழி அவளது மனம் கவர்ந்தவனின் பெயரை திரும்ப திரும்ப உச்சரிப்பதுதான். எப்பேற்பட்ட மந்திரத்தையும் அரசனின் நாம மந்திரம் தவிடு பொடியாக்கிவிடும் என உணர்ந்து அரவிந்தன் சதா ஆதித்யவர்மன் ஆதித்யவர்மன் என்றபடியே ஜெபித்து வந்தான். அந்த பெயரில் உள்ள ஈர்ப்பு சக்தி எதிரியையே வசப்படுத்திவிடும். சௌபா அரசனின் காதல் மனைவி, கேட்கவா வேண்டும்? அவள் மனமும் மற்ற விஷயங்களை மறந்து கணவனின் வசம் சென்றுவிட்டது. சிறிது சிறிதாக மந்திரக்கட்டிலிருந்து சௌபா வெளிவர துவங்கினாள். மந்திரங்களின் சக்தி அரசியை ஆட்டுவித்தாலும்
கணவன் மீது அவள் கொண்டிருந்த காதலின் சக்தி அவள் மனதை ஆனந்தத்தில் ஆழ்த்தத் தொடங்கியது. வேங்கையின் பலம் கொண்ட வீரன் தேவமாதர்களையே தேடி வந்து காலிலும் காதலிலும் விழச் செய்யும் அழகு கொண்ட தேவாதி தேவன், ஆடவர்களும் அசூயை கொள்ளும் அசகாய சூரன், தனக்காக ஏங்கி உருகும் காதலன் என்று எண்ணும் போது அவளது மனமும் தேகமும் கிளர்ச்சியுற்றது. அந்த மன்மதனின் மார்பில் சாய்ந்து கொள்ள மாட்டோமா, அந்த கட்டிலங்காலையை கட்டி அணைத்து கொள்ள மாட்டோமா என்ற விரகதாபத்தில் ஏங்கி தவித்தாள் சௌபர்ணிகா. சில கல் தொலைவில்தான் கணவன் இருந்தான். ஆயினும் அவனது மலர் மார்பில் சாய்ந்து கொள்ள இன்னும் பல யுகங்களை தான் கடந்து செல்ல வேண்டுமோ என்ற பரிதவிப்பு அவளுக்குள் உண்டானது. ஆதித்யன் கடத்தி வந்தது முதலான பழைய சம்பவங்கள் சௌபாவின் நினைவில் அப்போது தோன்ற ஆரம்பித்தது. அந்த அதிரூப சுந்தரனுடன் புரவி ஏறி முதலில் வசுமித்ரா வந்த அந்த நாள், அவனுடன் வந்த அந்த நிமிடம், அரசன் மீதிருந்த கோபத்தில் அதை ரசிக்க இயலாவிட்டாலும் பிற்பாடு அவனை காதலிக்க துவங்கியதும் எத்தனையோ முறை அந்த இனிய நிகழ்வை எண்ணி இன்பமடைந்திருக்கிறாள் சௌபா. திருமணத்திற்கு பின்னர் ஒருமுறை ஆதித்யன் தன் மனைவியிடம் கடத்தி வந்த அன்று சௌபாவின் ஸ்பரிசத்தால் தான் அடைந்த இன்ப வேதனைகள் பற்றி மனைவியிடம் கூற, அவளோ நாணப்பட்டு கொண்டே, பிரபு, அன்று ஒரு நாள்தான் நீங்கள் அந்த வேதனையை அடைந்தீர்கள். ஆனால் நானோ திருமணம் முடிந்து உங்களுடன் கடற்கரையில் அதே புரவியில் உல்லாச பவனி செல்லும் வரை பல தடவைகள் அந்த இன்ப நிகழ்வை எண்ணி பார்த்துள்ளேன். உங்களது எதேச்சையான தீண்டல்களை அன்று அனுபவிக்காமல் போய்விட்டேனே. அறிவிழந்து உங்கள் மீது ஆத்திரம் கொண்டு அந்த ஆனந்தமான தருணத்தை அனுபவிக்காமல் போய்விட்டேனே என்று எத்தனையோ முறை ஏங்கி இருக்கிறேன் பிரபு என்று பரிதவிப்புடன் கூற, ஆதித்யனோ ஆசை மனைவியை அணைத்து கொண்டு, இனி வாழ்நாளில் உன்னை எதற்கும் தவிக்க விடமாட்டேன் கண்மணி. உன் ஆசையை தீர்ப்பதுதான் எனது தலையாய கடமை. பிறகுதான் நாடாளுவது எல்லாம் என்று சொல்லிக்கொண்டே மனைவிக்கு முத்தமழை பொழிவான். கணவனின் காதலில் கசிந்துருகி அவனது நேசத்தால் நிலையிழந்து நிற்பாள் சௌபா. அந்த சம்பவத்தை இன்று கானகத்தில் எண்ணி பார்க்க அதிகப்படியான எண்ண ஓட்டங்கள் அவள் மனதில் கரைபுரண்டு ஓட, அவற்றின் வலிமையை தாங்க முடியாமல் சௌபாவின் உடலும் மனமும் பலகீனமடைந்து அவள் மயங்கி தரையில் விழுந்தாள். அரவிந்தனோ இவ்வளவு நேரமும் அரசி தன் கணவனை மனதில் எண்ணியே கலவரமடைகிறாள் என்று புரிந்து கொண்டு, இனி அரசியை நினைத்து கவலையடைய தேவையில்லை, தன் வேலை எளிதாக முடியப் போகிறது என்று நிம்மதியடைந்தான். அப்போது தூரத்தில் இருந்து ஏதோ பெருத்த சத்தம் கேட்கவே, பாட்டிக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்ற அச்சத்தில் அங்கு ஓடி வந்தான். ஆனால் முன்பே பாட்டியை கண்ட மந்திரவாதிகள் அவரை மந்திரக்கட்டால் கட்ட முயற்சித்திருந்தனர். பாட்டி மன வலிமையுடன் அவர்களின் மந்திர சக்திக்கு வளைந்து கொடுக்காததால் அவரை பந்து போன்ற ஒரு அரணுக்குள் அடைத்து வைத்திருந்தனர். இவையெல்லாம் அரவிந்தன் அவ்விடத்திற்கு வருவதற்கு வெகு நேரத்திற்கு முன்பே நடந்திருந்தது. தற்போது அவனுக்கு கேட்ட சத்தம் ஆதித்யனின் வீரர்கள் மரத்தை கொண்டு மர்ம சுவற்றில் மோதி அங்கிருந்த 4 மந்திரவாதிகளின் உயிரை பறித்தபோது ஏற்பட்ட சத்தம்தான். இளவரசன் அவ்விடத்திற்கு வருவதற்குள் வீரர்களை அரசனே மூர்ச்சையாக்கி தரையில் விழவைத்துவிட்டு மேற்கொண்டு என்ன செய்வது, அவர்களை எப்படி தடுப்பது, தான் மந்திரவாதிகளை நெருங்கினால் அதனால் சௌபாவிற்கு அவர்கள் ஏதேனும் ஆபத்து விளைவித்து விடுவார்களோ என்றெல்லாம் அஞ்சி அமைதி காத்து வந்தான். மந்திரவாதிகளின் நோக்கத்தை புரிந்து கொண்ட நாகம்மாள் பாட்டி வலது கையை நேராக வைத்து அதை இடது கையில் வைத்து அறுப்பது போல் சைகை காட்ட, அரசனுக்கு அச்செயல் புரியாவிட்டாலும் அப்போது அங்கு வந்த அரவிந்தன் அதை புரிந்து கொண்டு அரசனின் உடைவாளையே உருவி அவனை காயப்படுத்தினான். அரசனுக்கு உதவுவதற்காகத்தான் இப்படி செய்தோம் என்று மந்திரவாதிகள் தெரிந்து கொண்டார்களானால் அவர்கள் வேறு மார்க்கத்தை கையாளுவார்கள் என்று அனுமானித்த இளவரசன் வேண்டுமென்றே தான் அரசனின் எதிரி என்பது போல பேசி வந்தான். ஆதித்யன் முதலில் புரியாமல் விழித்தாலும் சிறிது நேரத்தில் அரவிந்தனின் செய்கையை புரிந்து கொண்டான். ஏனெனில் அரசனின் கை அறுபட்டதும் பாட்டி அதற்கு கோபமோ பரிதாபமோ படாமல் நிம்மதி அடைந்திருந்தார். அதை வைத்தே இளவரசன் தனது நன்மைக்காகவே இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் என யூகித்து கொண்டான் ஆதித்யன். அதனால்தான் அரவிந்தன் தன்னை காயப்படுத்தியும் அரசன் அமைதி காத்தான். இல்லையெனில் அந்த சூரப்புலி தன்னை சீண்டியவர்களை இதுவரையில் சிதைக்காமல் விட்டதில்லை. பாட்டி நெடுநேரமாக சிறைப்பட்டிருந்து மாந்திரிகர்களின் செயல்களை உற்று நோக்கி வந்ததால் அவர்கள் ஆதித்யனின் நலனுக்காகவே யாகம் மேற்கொள்கின்றனர் என்றும் அவனது எதிரிகளை நிர்மூலம் செய்வதற்கென்றே அபிசார வேள்வியான ஒரு கொடூர யாகத்தை நடத்தி வருகின்றனர் என்றும் பாட்டி புரிந்து கொண்டார்.
அபிசார வேள்வி என்பது எதிரிகளை அழித்தொழிப்பதற்காக செய்யப்படுவது. அவர்களின் எண்ணம் அரசனை சார்ந்தவர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துவது அல்ல. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் சௌபர்ணிகாவை அரசன் வெறுத்து ஒதுக்க வேண்டும். அரசனிடம் இருந்து அவள் நிரந்தரமாக பிரிய வேண்டும். நாட்டு மக்கள் தங்கள் அரசியை நிராகரிக்க வேண்டும். அரசனின் உடல் நலனுக்கு ஆபத்து என்றால் அந்த மந்திரவாதிகள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதை பயன்படுத்தி கொண்டுதான் அரவிந்தன் மாளிகையை நிர்மூலம் செய்து விடுவேன் என அந்த சூழ்ச்சியாளர்களை மிரட்டிவிட்டு சென்றான். அவன் மிரட்டலை அவர்கள் நம்பினார்களா? அதனால்தான் யாக குண்டத்தை அவன் களைத்து போடும் வரையில் அவர்கள் அமைதி காத்தார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அரசன் ரத்தம் சிந்தியதை அபசகுணமாக கருதினார்கள் என்பது மட்டும் பாட்டிக்கும் ஆதித்யனுக்கும் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் அடுத்த யாகத்தை தொடங்கும் முன்பே அரசன் அந்த வஞ்சகர்களை தனது வஜ்ரக்கரங்களால் கைது செய்துவிட்டான். அரவிந்தன் அரசனுக்கு உதவிவிட்டு மறுபடியும் சௌபா இருந்த இடத்திற்கு போவதற்குள் மாலதி மூர்ச்சை தெளிந்து தப்பி ஓடிவிட்டாள். தன்னை சேர்ந்தவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என தெரிந்து கொண்டபடியால் இனியும் இங்கிருந்து பிரயோஜனமில்லை, வீணாக தண்டனைக்கு ஆளாக வேண்டாம் என கருதியே அவள் ஓட்டம் பிடித்திருந்தாள். திரும்பி வந்த அரவிந்தன் மாலதியை காணாமல் திகைத்தான். மாலதியின் மூர்ச்சை தெளிந்த பின்பு அவளிடமிருந்து தனக்கு தெரியாத பல உண்மைகளை வாங்கிவிடலாம் என்றிருந்தான். ஆனால் அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. முதலில் அவளை தேடிச் செல்லலாம் என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் அரசியையும் கோகிலாவையும் மயக்க நிலையில் அந்த வனப்பகுதியில் தனியே விட்டு செல்ல அவன் விரும்பவில்லை. மிருகங்கள் ஏதேனும் வந்துவிட்டால் ஆபத்து நேரக்கூடும் என தன் எண்ணத்தை கைவிட்டான். ஆதித்யன் தளபதியிடம் குதிரை மட்டுமே கேட்டிருந்தான். ஆனால் தளபதியோ அரசி என்ன நிலையில் இருப்பாரோ, அவரால் குதிரையில் அமர்ந்து பயணப்பட முடியுமோ என்ற சந்தேகத்தில்தான் பல்லக்கையும் சேர்த்து எடுத்து வந்திருந்தான். ஆனால் அதை தூக்கத்தான் வீரர்கள் எவரும் இல்லை. அனைவரும் தங்களை தட்டி கொடுத்து வளர்த்தவனாகிய ஆதித்யனின் கைகளாலேயே அடிபட்டு கிடக்கின்றனர். அவ்வீரர்கள் மூர்ச்சை தெளிந்து எழுந்தவுடன் அவர்களின் ஆட்டம் தாங்க முடியாது. ஏனெனில் அரசனை அவர்கள் இம்சித்திருந்தும் அவன் கோபம் கொள்ளாமல் வீரர்களின் நன்மைக்காக அவர்களை மயங்கச் செய்திருக்கிறான். இதனால் அரசனுக்கு தங்கள் மீதுள்ள கரிசனத்தை எண்ணி அவர்கள் கர்வப்படுவர். இப்படியெல்லாம் யோசித்து வந்த விஜயேந்திரன் நடந்த சம்பவத்தை எவரிடமும் அவர்கள் தம்பட்டம் அடிக்காமல் இருந்தால் சரி என எண்ணிக்கொண்டான். எங்கே அரசர் கோகிலாவை அரண்மனைக்கு தூக்கிச் செல்லும்படி தனக்கு உத்தரவிட்டு விடுவாரோ என அஞ்சினான் அரவிந்தன். ஏனெனில் தன்னை ஒரு பெண்ணுடன், அதுவும் அவள் மயங்கிய நிலையில் அவனது தந்தை நந்தகோபாலன் கண்டுவிட்டால் வேறு வினையே வேண்டாம். அரசனே வந்து உன் மகன் யோகியன் என்று உரைத்தால் கூட தந்தை அதை நம்ப மாட்டார். மகனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் வசுமித்ரா நாட்டு சிறையில் அடைத்துவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பார். அது மட்டுமா, என் மகன் ஒரு பொறுக்கி போக்கிரி என்று உறக்க பறைசாற்றி நாகம்மாள் பாட்டி உள்பட வசுமித்ரா பெண்கள் அனைவருமே தன்னை காமுகன் என்று எண்ணி நடுங்கும்படி செய்துவிடுவார். அதனால் அரசன் தனக்கு அந்த உத்தரவை அளித்துவிடக்கூடாது என அவன் பிரார்த்தித்து வந்தான். அவன் தன் நிலைமையையும் அந்நேரத்தில் அரசனுக்கு விளக்கிக் கொண்டிருக்க முடியாது. அதே நேரத்தில் அரசனின் கட்டளையையும் மீற முடியாது. இதையெல்லாம் எண்ணி அரவிந்தன் பரிதவித்து வந்த வேளையில் ஆதித்யன் தற்சமயத்தில் மயங்கிய நிலையில் கோகிலாவை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றால் அது தன் கண்ணியத்தை களங்கப்படுத்திவிடும் என அஞ்சி அவளை அரசனே வனமாளிகைக்கு தூக்கிச் செல்லும்படி அரவிந்தனிடம் கூற அவனுக்கு ஏக குஷி. தந்தையிடமிருந்து தன் மானம் காக்கப்பட்டதற்கு மட்டுமல்ல, பெண்களின் விஷயத்தில் தன் நிலைதான் அரசனின் நிலையும் என்று எண்ணும் போது அரவிந்தனுக்கு துணைக்கு ஆள் கிடைத்திருப்பதை போன்று ஏனோ நிம்மதி ஏற்பட்டது. இந்த முழு விவரங்களையும் பாட்டியின் வாயிலாகவும் அரவிந்தனின் வாயிலாகவும் கேட்டு வந்த ஆதித்யன் கடைசியாக இளவரசன் கூறிய விஷயத்தை கேட்டு களைப்பு நீங்கி சிரித்தே விட்டான். அரவிந்தனை முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு, இளவரசனே, பெண்களின் விஷயத்தில் அரசனும் ஒன்றுதான், ஆண்டியும் ஒன்றுதான். பெண் நினைத்தால் ஒரு போக்கிரியை உத்தமனாக்கவும் முடியும், ஒரு உத்தமனை போக்கிரி என பிறரை நம்ப வைக்கவும் முடியும். அதனால் பெண்களின் விவகாரத்தில் எப்போதும் கவனம் தேவை தம்பி. இந்த பாடத்தை நான் என் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டேன். பெண்கள்தான் என்னை எப்போதும் துரத்தி துரத்தி காதலிப்பர். ஆனால் பழியோ என் மீது விழும், நான் ஒரு பெண் பித்தன் என்று. என் மனைவி கூட என்னை அடிக்கடி சந்தேகிப்பாள். என்ன செய்வது, எல்லாவற்றையும் நான் சகித்துத்தான் வாழ வேண்டியுள்ளது. என்னை பார்த்து பல ஆடவர்கள் பொறாமை கொள்வதுண்டு. இவன் மட்டும் பேரழகனாக உள்ளானே, இவன் பின்னால் பெண்கள் கூட்டம் அலைமோதுகிறதே என்று. ஆனால் பெண் வர்க்கத்தால் நான் படும் பாடு எனக்கு மட்டுமே தெரியும். இப்போது கூட பார், இவ்வளவு பெரிய சம்பவத்தை ஏதோ ஒரு பெண்தான் அரங்கேற்றியுள்ளாள்.
அந்த மந்திரவாதிகள் தங்கள் அரசிக்காக இதை செய்கிறோம் என்றார்கள். அவர்கள் என்னை சார்ந்தவர்களை கொல்லவில்லை. என்னையும் எதிரிகள் தொட முடியாத வலியவனாக்கவே விரும்புகிறார்கள். என் மனைவியை நான் தீண்டுவதை கூட அந்த ஆசாமிகளின் தலைவியான அரசி விரும்பவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவளும் என் மீது ஆசைப்படுகிறாள். அவள் ஆசைக்கு குறுக்கே நிற்கும் சௌபர்ணிகாவை என் வாழ்க்கையிலிருந்து அகற்ற முயல்கிறாள். இன்னும் என்னை அடைவதற்காக அவள் என்னென்ன செய்ய காத்திருக்கிறாளோ என்று மலைத்தான் ஆதித்யவர்மன். அதற்கு அரவிந்தனோ, அரசே, என் முன்மாதிரியே நீங்கள்தான். என்று என் சிறு வயதில் உங்களை நான் முதலில் கண்டேனோ அன்றிலிருந்தே நான் உங்களது நடை, உடை, பாவனைகளை பிரதிபலிக்க தொடங்கிவிட்டேன். எனக்கும் உங்களை போன்று சரித்திர புகழ் பெற வேண்டும், என்னையும் பிறர் கதாநாயகனாக எண்ண வேண்டும் என்றெல்லாம் கனவு உள்ளது. ஆனால் இப்போது நீங்கள் கூறுவதை பார்த்தால் அதற்கு பெரும் விலை கொடுக்க வேண்டும் போல் உள்ளதே. வேண்டாம் பிரபு, வேண்டவே வேண்டாம். உங்கள் அளவுக்கு என்னிடம் வீரமோ விவேகமோ தைரியமோ இல்லை. என்றென்றும் நீங்களே சரித்திர நாயகனாக இருங்கள். உங்களுக்கு சேவகம் செய்யும் பாக்கியம் பெற்றவனாக, உங்கள் திருவாயால் என் பெயர் சொல்லி அழைக்க பெற்றவனாக இருக்கும் பெருமையே எனக்கு போதுமானது பிரபு. என் பெயர் சொல்லி மட்டுமல்ல, என்னை தம்பி என்றும் அழைத்திருக்கிறீர்கள். இது போதும் எனக்கு என முகம் மலர்ந்து அகம் மலர்ந்து அரசனை கையெடுத்து கும்பிட, ஆதித்யவர்மனோ தக்க தருணத்தில் தனக்கு வந்து உதவிய அவ்வாலிபனை கட்டி தழுவிக்கொண்டான். தந்தைக்கு செய்த உபகாரத்தால் தந்தை நந்தகோபாலன் தன்னை அறியாமலேயே அரசனுக்கு அடிமையானான். இப்போது அவரது மகனை கட்டியணைத்து அன்புமலை பொழிந்து ஏற்கனவே தன்னுடைய ரசிகனாக இருப்பவனை தன் அன்பிற்கு அடிமையாக்கி கொண்டான் ஆதித்யவர்மன். அவனிடம் அப்படி என்னதான் உள்ளது? காந்த சக்தி ஏதேனும் உள்ளதா? அனைவரையும் கவர்ந்து இழுத்து விடுகிறானே.